அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு கல்லறைக்குள்ள இருக்கிறவர் அல்ல. நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு மரித்த இயேசு அல்ல, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. என் நாமத்தினாலே எங்கு 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணவர் இந்த 15ஆவது நாளில் நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறார். நம்முடைய நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களினால் அவரை பார்க்க முடியாமல் இருக்கலாம். அவன் யாருடைய எல்லாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இயேசு நமத்தில் நடந்து போகிற அந்த ஹல்லேலூயா சத்தம் சிலருடைய காதுகளில் கேட்கட்டும். அவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதை அனுபவிக்கும்படியாக நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக. அல்லேலூயா. இந்த 40 நாள் கூட்டத்தில் அநேகர் இயேசுவை பார்க்கும்படி கண்களை கர்த்தர் திறப்பாராக. அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக காதுகளை கர்த்தர் திறப்பாராக. எப்படி அப்போஸ்தலன் யோவான் சொன்னாரோ, ஆமென், நாங்கள் எங்களுடைய காதுகளினாலே கேட்டதும் எங்களுடைய கண்களினாலே கண்டதும் எங்களுடைய கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, இயேசு நல்லவர் என்பதை ருசித்து அனுபவிக்கிற அனுபவத்தை இந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுக்கிற அத்தனை உள்ளங்களுக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை பற்றி எரிவதாக. அல்லேலூயா. யாத்திரையாக 3ஆம் அதிகாரத்தில் தற்செயலாக ஓரேப் மட்டும் ஒரு மனுஷன் வருகிறார். அந்த ஓரேப்பில் வரும்போது முட்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது அவன் கண்டான். அவன் பக்கத்தில் வரும்போது அந்த முட்செடியினுடைய மகிமை அவனை இழுத்து கொண்டது. நான் ஆவியில் உணர்கிறேன், இந்த ரோட்டில் போகிறவர்கள், வாகனங்களில் பயணம் செய்கிறவர்கள், இந்த தெருக்களில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை இந்த இடத்துல வெளிப்படுகிற மகிமை கவர்ந்து இழுத்து இதற்குள்ளே கொண்டு வருவதாக. அல்லேலூயா. இதற்குள்ளே வருகிற சிலர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. இதற்குள்ளே வருகிறவர்கள் ஊழிய அழைப்பை பெற்றுக் கொள்ளுவார்களாக. இதற்குள்ளே வருகிறவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால நிரப்பப்படுவார்களாக. ஒரு டிவைன் தெய்வீக என்கவுண்டர் இந்த நாட்களில் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். தமஸ்கு வீதியிலே ஓடிக்கொண்டிருந்த சவுலை கர்த்தர் சந்தித்தது போல சில சந்திப்புகள் இந்த 40 நாளைக்குள்ள உண்டாக போகிறது. தேசத்திலே ஹல்லேலூயா குடிகாரலா இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில கல்விமான்களை கர்த்தர் சந்திப்பார். சில பட்டதாரிகளை கர்த்தர் சந்திப்பார். சில பணக்காரர்களை கர்த்தர் சந்திப்பார். இடங்கள் உங்களுடைய பேருக்கு எழுதப்படும். ஹல்லேலூயா. சபைக்கான இடங்களை கர்த்தர் தருவார். இதனுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். மந்தை பெருகிறது போல மனுஷரை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இந்த 40 நாள் முடிகிறதற்குள்ள அசாதாரணமான சில காரியங்களை என் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக சபை இன்றைக்கு ஆயத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. சில வசனங்களை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். செய்திக்கு வர ஆண்டவர் எப்போ அனுமதிக்கிறாரோ அப்போ கடந்து வருகிறேன். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். முடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். பலத்தினாலும் அல்ல, ஓகே, ஆமென், பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். சத்தமா சொல்லுவோமே, சேர்ந்து சொல்லுவோமே. வசனம் சொல்லும்போது வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவானவர் பிறந்தது பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார்.
அவன் லூக்கா 1:35 கர்த்தருடைய ஆவியானவர் மரியாள் மேல் வந்தார். அவன் புருஷனை அறியனே எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி அவள் கேட்டபோது, அவன் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வருவார், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்பட்டது. அப்படியே ஆவியானவர் மரியாள் மேல் வந்தார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய படல் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது எனப்படும். இந்த 15வது நாளில் ஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர், உலர்ந்த எலும்புகளின் மேல் அசைவாடின தேவனுடைய ஆவியானவர், மரியாள் மேல் அசைவாடின தேவனுடைய ஆவியானவர், பெந்தெக்கோஸ்தே நாளிலே 120 பேர் மேல் அசைவாடின ஆவியானவர், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ண ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இங்க அப்படி ஆவியில பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் ஜலத்தின் மேல், ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுக்க வேண்டாம், வெறுமையாயிருந்தது, ஒழுங்கீனமாயிருந்தது, இருள் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. கேடாக கிடந்த பூமியின் மேலே, பாழாக்கப்பட்ட பூமியின் மேலே ஆவியானவர் அசைவாடினார். உலர்ந்து கிடந்த எலும்புகளின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லை, பிறக்கவே முடியாது என்ற கற்பத்தின் உள்ளே மரியாள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். 120 பேர் கூடியிருந்த இடத்திலே ஆவியானவர் அசைவாடினார். ஒன்று, ஆமென், ஆதியாகமத்தில் ஆவியானவர் அசைவாடின போது பூமி உருவாக்கப்பட்டது அல்லது சீரமைக்கப்பட்டது. ஆமென். உலர்ந்த எலும்புகளின் மேலே ஆவியானவர் அசைவாடின போது உயிர் மீட்சி, உயிர்ப்பு உண்டானது. மரியாளின் மேல் ஆவியானவர் அசைவாடின போது பிறப்பு உண்டானது. 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின போது சபை பிறந்தது. அதே ஆவியானவர் இந்த கால நேரத்தில் இந்த இடத்தில் அசைவாடுகிறார். சிலது பிறக்கும், சிலது உருவாக்கப்படும், சில கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஓ, புதிய கிரியைகளை இந்த ஊழியத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். விசுவாசிக்கிறவர் கையை தட்டினா நல்லா கையை தட்டணும். ஆவியில நிரம்பினால் ஆவியில நிரம்படும். ஆவியானவர் கட்டுகளை உடைப்பார். ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் அசைவாடினா மட்டும் போதாது. அடுத்த ஸ்டேஜ், இயேசு ஆவியில் நிரப்பப்பட்டார். சொல்லுங்க, இயேசு ஆவியிலே, ஆவியினால் பிறந்தார். 2, ஆவியினால் நிரப்பப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு அவன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறுகிறார். லூக்கா 3:21-22 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேஸ் குறைச்சிருங்க. ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கணும். தேவனுடைய கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ தான் செய்யப்படும். வானம் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தினுடைய வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் வந்து போகலாம். ஆமென். ஆலயத்துக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், வேணும்னா உபவாசம் இருக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். இயேசு 30வது வயசுல யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெறுகிற வரைக்கும் தச்சனுடைய மகன் என்று தான் அழைக்கப்பட்டார். 30ஆம் வயசு வரைக்கும் நசரேயன் என்று சொல்லி தான் அழைக்கப்பட்டார். உன்னுடைய பேர் மாறணுமா, நிலைமை மாறணுமா, ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்டேட்டஸ் மாறணுமா, சுபாவம் மாறணுமா, ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு வரணுமா, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். 30வது வயசுல இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இந்த வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். ஓ, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் சத்தியத்தை கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் சத்திய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த ஆவியானவர் வந்து இறங்குவார். ஆவியானவர் வந்து இறங்குவார். வாலிபர்களுக்குள்ள ஆவியானவர் வந்து இறங்கட்டும். வயோதிபர்களுக்குள்ள ஆவியானவர் வந்து இறங்கட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் வந்து நம்மள இறங்குவாராக. இயேசுவுக்கே ஆவியானுடைய வல்லமை தேவைன்னா நமக்கு தேவையா இல்லையா?
ஆமென். இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னா நமக்கு தேவைதானா? சொல்லுங்க சீக்கிரமா. அல்லேலூயா. ஆமென். உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. 15 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இனி போக போக ஆவியில் அனல் மூள போகிறது. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல வந்தார். எப்போ? ஞானஸ்நானம் எடுத்த போது. 2 பேரை பார்த்து சொல்லுங்க, எப்பெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். யாக்கோபுக்காய் வானம் திறக்கப்பட்டது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த கால நேரத்தில் வானங்கள் நமக்காய் திறக்கப்படுவதாக. தேவதூதர்கள் ஏறிக்கொண்டு இறங்கிக் கொண்டு மறப்பார்கள். 1 இயேசு ஆவியினால பிறந்தார். 2 இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஆவியானவர் தம்மேல் வந்து இறக்கிறதை அவர் கண்டார். அல்லேலூயா. அப்படின்னு ஆவியானவர் வந்து உள்ள உட்காருகிறார். 3 இயேசு ஆவியில நிரப்பப்பட்டார். ஆமென். மத்தேயு 4:1, லூக்கா 4:1 வாசித்தீங்கன்னா வேகமாய் போடுங்க. ஆமென். மத்தேயு 4:1. ஆமென். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். 1 இயேசு ஆவியினால் பிறந்தார். 2 இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்டார். 3 இயேசு ஆவியினால் நடத்தப்பட்டார். சொல்லுங்க, ஆவியினால் நடத்தப்பட்டார். இந்த உபவாசத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் சாதாரணமாக வரல, ஆவியானவரால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். நான் இந்த கூட்டத்துக்கு வந்து சாதாரணமாக வரல, ஆவியானவரால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறேன். எத்தனையோ பிரசங்கமார் இருக்கிறாங்க, இருந்தும் பாஸ்டர் என்ன அழைச்சாங்கன்னா ஆவியானவரால் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஓ, இந்த கால வேளையில் ஆவியானவரால் நடத்தப்பட்டு இந்த உபவாச கூட்டம் நடக்கிறது. 40 நாள் உபவாசம் நடக்கிறது என்று சொன்னால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு. அல்லேலூயா. உபவாச ஜெபத்தை குறித்து 1-2 காரியத்தை சொல்லிடுறேன். 1, உபவாச ஜெபம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சில கிரியைகள் அழிக்கப்படுவதற்கு உபவாச ஜெபம் அவசியம். தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணின போது வார மண்டலங்களில் செயல்பட்ட அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் இங்க வந்த உடனே சொன்னார், ஆகஸ்ட் 15 உங்களுடைய நடுவில் சில அற்புதங்களை கத்த செய்ய போகிறார். ஆமே. இந்த கூட்டத்தினுடைய 21வது நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில தேவ கிரியைகளை இந்த இடத்துல கத்த செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கடந்து வாருங்கள். அல்லேலூயா. சில முகங்களை எல்லாம் கத்தர் என் கண்ணில் காண்பிக்கிறார். தீர்க்க தரிசனமாக இவங்களை பார்த்து கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ, இந்த உபவாச ஜெபத்தினுடைய 21வது நாளில் பாரம்பரியமான சில கிரியைகளை கத்த முடிவுக்கு கொண்டு வருவார். சில சாபத்தின் வல்லமைகளை வேரோடு கூட கத்த பிடுங்கி எறிவார். பிசாசின் கிரியைகளை மேல கத்த ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. 21 நாளும் ஆமென். தேசத்தின் அதிபதியானவன் போராடி கொண்டிருந்தான். 21வது நாளிலே தேவனுடைய தூதன் இறங்கி வந்து, அந்த மிகாவேல் இறங்கி வந்து அந்த பலமான அந்தகார வல்லமையோடு கூட யுத்தம் பண்ணி ஜெபத்துக்கான பதிலை கொண்டு வந்தது போல உங்களுடைய பதில் உங்களுடைய கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இனி இருக்கிற இந்த 4-5 மாதங்கள் சில வீடுகள் எல்லாம் விருந்து வீடாக மாறப்போகுது. எதெல்லாம் முடங்கி கிடக்குதோ அதெல்லாம் நடக்க போகிறது. ஆமென். அஸ்திபாரம் போடப்பட்டவைகள் கட்டப்படும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். ஆமென். சில குழந்தை பிரதிஷ்டைகள் உண்டாகும் இந்த இடத்துல. ஆமென். ஆவியானவர் அசைவாடினால பிறக்கும் பாருங்க. மரியாள் மேல் அசைவாடும் போது அந்த பக்கத்தில் இனி ஒரு ஆமென் குடும்பத்தில் கத்தர் அசைவாடுகிறார். அந்த குடும்பம்னா சாதாரண குடும்பம் இல்லை, பக்தியோடு இருக்கிற குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், தேவனிட்ட கற்பனைகளின் படியே நடக்கிற குடும்பம். ஆனாலும் குழந்தை இல்லை. ஆமென். வயதாகி போச்சு, பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஊழியம் செய்கிறார் சகரியா.
அல்லேலூயா. எலிசபெத் ஜெபிக்கிற ஒரு தாய். ஆனால் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் மலை நாட்டில் இருக்கிற அந்த தாயை சந்திக்கிறது போல இன்னைக்கு நம்மை சந்திக்கும்படி கர்த்தர் இறங்கி வருவாராக. அல்லேலூயா. வயசான சிலருக்கு குழந்தைகளை கர்த்தர் தரப்போகிறார். திருமணமாய் பல வருடங்களாய் காத்திருக்கிறவருடைய கற்பத்தின் கனிகளை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தருவார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் இன்னைக்கு துடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறப்புகள் உண்டாகும். அடுத்தது ரூப மாற்றங்கள் உண்டாகும். ஆவியானவர் அசைவாடும் போது உயிர்ப்புகள் உண்டாகும். இப்பொழுது அல்லேலூயா, இயேசு ஆவியில பிறந்தார். 2 இயேசு ஆவியில நிரப்பப்பட்டார். 3 இயேசு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. 4வது காரியத்துக்கு வருவதுதான் முக்கியமானது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்கள், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே. அல்லேலூயா. அவன் உபவாச முடிவில் வீடு கிடைச்சது நல்லது, உபவாச முடிவில் குழந்தை கிடைச்சது நல்லது, உபவாச முடிவில் கல்யாணம் நடந்தது நல்லது, உபவாச முடிவில் விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகிறது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உபவாசத்தின் முடிவில் ஆவியானுடைய பலத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நான் எழும்புவேனா அதை விட மேலான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்களில் பயணம் பண்ணும்போது விசுவாசிகளுடைய ஜெப குறிப்பு என்ன இருக்கணும்? குழந்தை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கணவன் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிள்ளை படிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவன் வீடு கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்கள், கடன் அடையணும் ஜெபம் பண்ணுங்க, வியாதி மாறணும் ஜெபம் பண்ணுங்கள், குடிகாரன் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல ஜெப குறிப்பு தான். ஆனால் 100ல் 1 கூட இருக்காது ஆவியில் பலப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அது சொல்லுவாங்க, என் பிள்ளை கொஞ்சம் ஆவியில் பலப்படணும், என் பிள்ளை அபிஷேகத்தில் பெறணும். நீங்களோ ஹல்லேலூயா. பெற்றோர்கள் ஆவியில் நிரம்பி நல்லா இருக்கணும்னு சில பிள்ளைகள் சொல்லுது. ஆமென். சில வருஷத்துக்கு முன்பாக பக்கத்து ஊரில் ஒரு இடத்துல கன்வென்ஷனுக்கு வந்திருந்தேன். அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு ஜெபிக்கும்படி நிறைய பேர் வந்தாங்க. வந்த கூட்டத்தில் அப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 100 பேருக்கு மேலே வரிசையாக வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கூட்டத்தில் ஒரு 9 வயசு பையன் ஒருத்தன் வந்திருந்தான். எனக்கு தோணுச்சு, எல்லாரும் அந்த கூட்டத்தில் இந்த பையன் வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறானே, எதுக்காக அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தட்டி கேட்டேன்ப்பா, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? சொன்னா பாருங்க, பாஸ்டர் எங்கள் அப்பா சாராக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஐயோ, எனக்கு அப்படி நடுக்கம் வந்துருச்சு இதை கேட்ட உடனே. எதுக்காக? என் அப்பன் சாகணும், அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதான் பக்கத்தில் போய் என் கண்கள் குளமாயிட்டே இருக்கு. அவரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அப்படி சொன்னேன்? அந்த ஆள் இருக்கிறத சாகிறதான் நல்லதப்பா பாஸ்டர், நிம்மதி இல்லை. அவர் வந்தாலே நாங்கள் பயந்து கட்டில் கட்டியில் ஓடிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவை போட்டு அடியோடு அடிக்கிறாரு, குடிச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆவியில் பலப்படணும். சொல்லுங்கள், ஆவியில் பலப்படணும். சபை ஆவியில் பலப்படட்டும். குடும்பங்கள் ஆவியில் பலப்படட்டும். ஊழியக்காரங்கள் ஆவியில் பலப்படட்டும். நானும் நீங்கள் ஆவியானுடைய பலத்தோடு எழும்பணும். என்ன பலத்தோட? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்திலெல்லாம் அவன் விளையாட்டு வீரர்களை அவன் இந்த விளம்பரத்தில் காட்டுவாங்க. காட்டிட்டு சொல்லுவாங்க, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஹல்லேலூயா. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒரு எனர்ஜியும் இருக்காது. ஹல்லேலூயா. என்ன மாவில் செஞ்சாங்களோ தெரியலை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நமக்கு ஆமென், நம்முடைய வல்லமையினுடைய ரகசியம் பரிசுத்த ஆவியானவர். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அல்லேலூயா. பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உண்மையை சொன்னால் பெந்தகோஸ்காரங்க தான் உலகத்தில் ரொம்ப பலவான்களாக இருக்கணும். ஆமென். பெந்தகோஸ்காரங்க தான் பவர் உள்ளவங்களாக இருக்கணும். சபை தான் பவர் ஹவுஸாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆதி சபையை கண்டு பிசாசு நடுங்கினது, ஆதி சபையை கண்டு உலகம் நடுங்கினது. ஜான் பெஸ்லி சொன்னார், வேற எதற்கும் அடிமைப்படாத
ஆமென். வேற எதற்கும் பின்னாக ஓடாம இயேசுவை முழுமையாக நேசிக்கிற 100 பேரை என் கையில் தாங்க, உலகத்தின் சரித்திரத்தை நான் மாற்றி காண்பிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்குள்ள வல்லமை இருந்தது. ஆமென். ஜான் வெஸ்லி ஹல்லேலூயா அறை வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இங்கிலாந்தை அசையும் ஆண்டவரே, இங்கிலாந்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தாங்கன்னு ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், முதல்ல அந்த எழுப்புதல் உனக்குள்ள வரணும். அவர் தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே போய் ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து விதமாக ஜெபம் பண்ணினார். இங்கிலாந்துக்கு ஒரு அசைவு வேணும் ஆண்டவரே. உண்மைதான், அந்த அசைவை எனக்குள்ள தாங்க, எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்ம ஒரு அசைவு வரணும்னா இந்தியா அசைக்கப்படும். இந்தியா அவனுடைய சரித்திரத்தை நம்மால கத்த மாற்றுவார். அல்லேலூயா. ஓ ஜான் வெஸ்லி ஆமென் ஹல்லேலூயா அப்படியே ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறாராம், ட்ரெயினில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். ஒரு ஊரை கடந்து அந்த ட்ரெயின் போகிறது, ஒரு சேரி பகுதியை தாண்டி அந்த ட்ரெயின் போகிறது. அந்த சேரியில் 2 கரையில் நிற்கிறவங்க ஓடி வந்து ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். நாங்கள் பாவிகள், எங்கள் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி பாவ உணர்வு அடைந்து அழ ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார். அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை இந்த கடைசி காலத்தில் நம்மள வெளிப்படுவதாக. இவான் ராபஸ் என்று சொல்லக்கூடிய பக்தன் சாதாரண ஒரு மனுஷன், நிலக்கரை சுரங்கத்தில் வேலை செய்கிற மனுஷன், படிப்பறிவு கிடையாது. ஆனால் அவன் மேல ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அவன் நடந்து போகும்போது அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் பாவ உணர்வடைந்து அழ ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்மள வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். சகோதரியே, உண்மையில ஒரு வல்லமை வெளிப்பட்டா. குடிகார கணவன் ராத்திரி எழும்பி முழங்கால் படியிடணும், அழணும், என்னால் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுகிறது, ஒரு பாவ உணர்வு எனக்குள்ள உண்டாகிறது என்று சொல்லுகிற அந்த வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு மேல வல்லமை வெளிப்பட்டது. அவங்க நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு வியாதிகள் சுகமானது. இந்த 40 நாள் உபவாசத்தில் அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் நம்மள வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் ரூமால்கள் கர்ச்சீப்புகளை எடுத்து போட்டாங்க, வியாதிகள் சுகமானது. அந்த வல்லமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அவர் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டார். நான் நம்புகிறேன் இந்த உபவாச ஜெபம் ஆவியானவரால் தோற்றப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட உபவாச ஜெபம். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. அதனால தான் இத்தனை பேர் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை ஊழியக்காரங்க ஆமென் ஒவ்வொரு நாளும் வருகிறது சாதாரணமான காரியம் அல்ல. இத்தனை ஊழியக்காரர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை ஆவியானவர் இந்த பட்டணத்தில் ஆரம்பிச்சிருக்கிறார். பட்டணம் மாறும், தேசம் மாறும், சபைகளுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா. கன்னியாகுமரி ஜில்லாவை அசைக்கிற ஒரு ஜெபமாக இது மாறும். தமிழ்நாட்டை அசைக்கிற ஒரு ஜெபமாக இது மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆவியானுடைய நடத்துதலினாலே வடாந்திரத்துக்கு வந்தார். ராவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் ஜெபம் பண்ணுகிறார். அந்த 40 நாள் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அந்த 40 நாள் பாட்டு பாடுறதுக்கு ஆளு கிடையாது. அந்த 40 நாளும் அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. 40 நாள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து ஆமென் தைரியப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. ஆனா ராத்திரியில் துஷ்ட மிருகங்கள் வந்ததா, துஷ்ட மிருகங்கள் நடுவில் போராட்டத்தோடு கூட தனித்து என் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணி குடிக்கல, அவன் சாப்பிடல, பசியை மறந்தார். ஹல்லேலூயா. அடிக்கடி சரீரங்கள் சோர்ந்து போகிறது. ஆனாலும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். விடல
அல்ல, 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 21 நாள் 25 26 27 28 30 40 அப்படின்னு 40 நாள் வருகிறது. 40 நாள் ஹல்லேலூயா சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தார். கண்களின் இச்சையை ஜெயித்தார், மாம்சத்தின் இச்சையை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமைகளை அவர் ஜெயித்தார். இந்த உபவாச நாளிலே ஜெயம் ஜெயம், பாதாள வல்லமைகளின் மேல ஜெயம், பாவத்தின் மேல ஜெயம், பிசாசின் கிரியைகளின் மேல ஜெயம், சாபத்தின் மேல ஜெயம், விக்கிரக வல்லமைகளின் மேல ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. ஜெயம் உனக்குண்டு, ஜெயம் உனக்குண்டு. எந்த இடத்துல தோற்று போனாயோ அந்த இடத்துல உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஜெயத்தை தருகிறார். மாம்ச இச்சைகளில் விழுந்து போனாயோ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். பெருமையில விழுந்து போனாயோ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். எடுத்த தீர்மானங்களில் நிற்க முடியாம ஏதோ ஒன்றில் விழுந்து கிடக்கிறோமோ கர்த்தர் இன்றைக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஓ ஜெயம் எனக்கு, நான் ஜெயிப்பேன். யாரை ஜெயிப்பேன்? பிசாசின் கிரிகளை ஜெயிப்பேன், பயத்தை ஜெயிப்பேன், தோல்விகளை ஜெயிப்பேன். அல்லது எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்களையும் ஜெயிப்பேன். காரணம், என் கூட இருக்கிறவர் தோற்று போனவர் அல்ல, ஜெயிக்கிறவர். ஓ ஜெயிக்கிறவர் என் கூட இருக்கிறார். நீங்க ஜெயம் பெற்று எழும்பும் போது தேவனுடைய தூதர்கள் வந்து பணிவிடை செய்யும்படி இறங்கி வருவார்கள். இந்த உபவாசம் ஜெபம் முடியும் போது ஓ தேவனுடைய தூதர்கள் வந்து பணிவிடை செய்யும்படி இறங்குவார்கள். பின்பு பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆமென் அல்லேலூயா. உபவாசம் முடிஞ்சு போகும்போது எப்படி போகணும்? ஆவியானுடைய பலத்தினால. சொல்லுங்க, நடத்தை கொழுப்பை உண்டது போல போகணும். என்ன பலத்தோடு போகணும்? ஆவியானுடைய பலத்தோடு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், ஆவியானுடைய பலத்தோடு. நீங்கள் ஆவியானவருடைய பலத்தோடு ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறும்போது, ஒரு மினி பஸ்ஸில் ஏறும்போது, அந்த பஸ்ஸுக்குள்ள செயல்படுகிற அந்தகார வல்லமைகள், அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து போராடுகிற பிசாசுடைய கிரியைகள் அந்த இடத்துல அலறி விழணும். ஹல்லேலூயா. வல்லமை புறப்படுவதாக. ஆமென் அல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வினைகள், இருளின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்பட காரணம் அப்படியே சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பின்பு ஆவியானுடைய பலத்தோடு. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. 40 நாட்கள் மோசே தேவ பர்வதத்தில் இருந்தார். அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஓ வீட்டில் வந்தபோது அல்லது பாளையத்தில் வந்தபோது ஜனங்களால மோசையை பார்க்க முடியலை. மோசையினுடைய முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை 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 இப்பொழுது ஜனங்கள் மேல இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒரு பவர் ஹவுஸ் இதை மாற்றுவாராக, ஒரு பவர் ஹவுஸ் இதை மாற்றுவாராக, ஒரு லைட் ஹவுஸ் இதை மாற்றுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2 கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? இனிதான் செய்திக்கு வரப்போகிறேன். வல்லமை நம்ம வந்துச்சுன்னா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு 7 காரியம். ஆமென். நாம் வல்லமை உடையவர்களாய் மாற்றப்பட்டால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம வந்துட்டுனா நமக்குண்டாகிற மாற்றம். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. இந்த வல்லமை என் மேலே இப்போ கிரியேஷன் நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை நம்ம வந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம வந்துருச்சுன்னா, சாதாரணமான இந்த பலகீனமான கைகள், பலகீனமான கால்கள், பலகீனமான சரீரம் தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டது. ஜீசஸ். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது பணம் அல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஜனம் அல்ல,
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது திறமை அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஸ்தாபனங்கள் அல்ல, படிப்பு அல்ல, பட்டங்கள் அல்ல. எந்த மனுஷனையும் மாற்றுவது அவன் தலைமையில் வைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கட்டு ஜனத்தின் மேல. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். Glory. Hallelujah. Amen. Jesus. படிப்பு இல்லையா கவலைப்படாதீங்க, பட்டம் இல்லையா கவலைப்படாதீங்க, அழகு இல்லையா கவலைப்படாதீங்க, பணம் இல்லையா கவலைப்படாதீங்க, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையா கவலைப்படாதீங்க, ஓ சொந்த பந்தங்கள் இல்லையா, கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லையா, எதுக்குமே கவலைப்படாத. அபிஷேகம் இல்லாட்டா கவலைப்படணும், அபிஷேகம் இல்லாட்டா கவலைப்படணும், அபிஷேகம் இல்லாட்டா கவலைப்படணும். உனக்கு தேவை அபிஷேகம், சபைக்கு தேவை அபிஷேகம், நம்ம தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஓ ராலாபாதாரா கரதலரியா கரதலபரா உதபாஷம் தலரிகதியாலரதனமரா வைடாரகதக்கதரக்கபலபரவரூதியாலரதனமரா ரிக்கமாலகந்தா வைடாரகதக்கமராரகதாரி பாபா பாபா ஊரா பாபா 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 ஷிபா பாபா பாபா பாலா தூரா பாபா 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 ஊரக்க பாபா பாபா பாபா. ஓ தாயே, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். சகோதரி, உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளை, மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை என்னுடைய பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன் சொன்னாரே. அந்த அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கு, அபிஷேகம் நுகங்களை உடைக்கு, அபிஷேகம் நுகங்களை உடைக்கு, அபிஷேகம் நுகத்தடிகளை உடைக்கு, அபிஷேகம் உன்னுடைய ஆழ மாற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். சாதாரணமாய் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், செருப்பு தைத்தவன் இல்லை, கிழிஞ்சு போன செருப்பை பழுது பார்த்து தைத்துக் கொண்டிருந்த மனுஷனிடத்தில் ஆங்கிலேய மனுஷன், அவன் ஹல்லேலூயா, இந்தியாவிலிருந்து போன ஏதோ ஒரு ஆங்கிலேயன் அவரை பார்த்து சொன்னார், நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்தியான்னு கேட்ட உடனே, இந்தியாவா? இந்தியானா என்ன எனக்கு தெரியாது. இந்தியா ஒரு தேசம், இந்தியாவை குறித்து சொல்லுங்கள். கொஞ்சம் விளக்கமாய் சொன்னார். இந்தியாவில் இருக்கிற பழக்கங்களை சொன்னார், சதி என்கிற பழக்கத்தை சொன்னார், இந்தியாவில் இருக்கிற ஜனத்தை குறித்து சொன்னார். கேள்விப்பட்ட போது அந்த செருப்பு தைக்கிற மனுஷனுக்குள்ளே ஒரு பாரம், ஒரு ஏக்கம் உண்டானது. இந்தியாவினுடைய வரைபடத்தை வாங்கி வைத்து முழங்கால் பிடிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். நாளுகள் கலைந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ போகணும். இங்கிலாந்தை விட்டு, எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாத, படிப்பு தெரியாத, எதுவுமே தெரியாத அந்த மனுஷன் இந்தியாவில் வந்து அவன் கல்கத்தாவில் இறங்க நினைத்தார், இறக்கவில்லை. அதை தாண்டி சிராம்பூரில் வந்து இறங்கினார். வந்து இறங்கி சில நாட்களுக்குள்ள தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகள் இறந்து போனாங்க. அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. கார்ட்போர்ட் பாக்ஸ் வாங்கி அதில் வைத்து தன்னுடைய பிள்ளைகளை சொந்த கையால் குழி தோண்டி புதைத்தார். 7 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஒருவர் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர் சோர்ந்து போகலை. அவர் சொன்னார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காய் பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். சொந்த மனைவி பைத்தியக்காரியாக மாறினாள், கவலைப்படலை. I have decided to follow Jesus. No turning back. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்க மாட்டேன். ஏன்னா அவங்க மேலே ஒரு அபிஷேகம், அவங்க மேலே ஒரு வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த வல்லமை இந்தியாவில் உள்ள 40 பாஷைகளில் வேதத்தை மொழிபெயர்க்க வைத்தது. இந்தியாவுக்கு ஆமென் அச்சுக்கூடத்தை கொண்டு வந்தது. இந்தியாவுக்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தது. இந்தியாவுடைய மாடர்ன்
மிஷனரியினுடைய தகப்பன் என்ற பெயரை அவர் வாங்க காரணமாக இருந்தது. அவருக்குள்ளே வெளிப்பட்ட ஒரு வல்லமை. அவர்தான் வில்லியம் கேரி சரித்திரத்தை மாற்றினவராய் மாறினார். இந்த ராத்திரி வேளையில், இந்த காலை நேரத்தில் நமக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்படும் என்றால் தேசத்தின் சரித்திரத்தை மாற்றக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு ஆவியானவரால் பிறந்தார். இயேசு ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இயேசு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். போதவில்லை. இயேசு 40 நாள் காத்திருந்த போது ஆவியிலே பலன் அடைந்தார். ஓ ஹல்லேலூயா. 40 நாள் வந்துடணும். 15 நாளில் ஏதாவது நாள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இனி உள்ள நாள் அத்தனை நாள் என்ன செய்யணும்? வந்துடணும், வந்து உட்காரணும். 40 நாள் முடியும் போது, முடிகிறதற்குள்ள ஒரு அசாதாரணமான வல்லமை நமக்குள்ளேருந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. சில வல்லமையை பெற்றுருவாங்க, ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஓட்ட பாத்திரம் மாதிரி தான். இங்கேருந்து நல்லா நிரப்பப்படுறது. 40 நாள் தீரும்போது அது எங்கேயோ ஓட்ட விழுந்து அப்படியே சூன்னு போயிடும். போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அத்த சித்தமான நாளைக்கு சிந்திப்போம். வல்லமை இழந்து போகாது இருக்க என்ன செய்யணும்னு. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை. ஆமென். ஆவியானவருடைய பலத்தினாலே சொல்லுங்கள். அவங்கேருந்து போகும்போது எப்படி போகணும்? ஹல்லேலூயா. வரும்போதும் தலைவலியோடு வந்தேன், போகும்போதும் தலைவலியோடு போகிறேன். வரும்போதும் வயிற்று வலியோடு வந்தேன், போகும்போதும் வயிற்று வலியோடு போகிறேன்னு. அவன் சொல்லுங்க, வயிற்று வலி போனாலும் போகாட்டாலும் பரவாயில்ல, தலைவலி போனாலும் போகாட்டாலும் பரவாயில்ல, ஆவியானுடைய பலத்தோடு தான் போகணும். அந்த பலம் வந்துட்டாலே இதெல்லாம் போயிடும். போக வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலம் வரும்போது நடக்கிற முதல் காரியம், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிச்சு. சொல்லுங்க, கீர்த்தி. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போட வேண்டியிருக்கு, ஃபேஸ்புக்கில் போட வேண்டியிருக்கு, யூடியூப்பில் போட வேண்டியிருக்கு. எத்தனை போட்டு இவ்வளோதான் வருது இல்லை? ஹல்லேலூயா. ஆனால் இந்த உபவாச ஜெபம், இந்த 15ஆம் நாள் தேவ வல்லமை நம்மை தொடும். வல்லமை இறங்கும். போன வருடம் ஜூன் மாதம் ஆவேன் எங்கள் சர்ச்சில் 21 நாள் உபவாச ஜெபம். ஆவேன் சோதனை தான். சில கூட்டம் மட்டும்தான் லைவ் போடுவோம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், லைவ் ஒன்றும் வேண்டாம். சாயங்காலம் கரண்ட் வேறு இல்லை, அதனால் மைக் செட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இன்வெர்டர் லைட் அது மட்டும்தான் இருக்குது. நல்ல மஞ்சு மூட்டம், நல்ல மேகம். சாயங்காலம் ஒரு 7 மணி இருட்டாகிவிட்டது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. சபையில் உட்காந்து எல்லாரையும் முழங்கால் போட பண்ணி எல்லாம் முட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அன்றைக்கு காலையில் கர்த்தரிடத்தில் கேட்ட, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த வழியை எத்தனையோ வாகனங்கள் போகுது, இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய மகிமையை பார்த்து யாராவது இந்த இடத்துக்கு வரணும். என்ன பார்த்து வரணும்? உம்முடைய மகிமையை பார்த்து. ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவுகிறீரே. அவன் சில வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட பேசினார். ஓரேபில் மோசே முட்செடி எறிகிறதை கண்டான். இந்த வல்லமை இழுக்கிற வல்லமை, இந்த வல்லமை பெயரை மாற்றுகிற வல்லமை, இந்த வல்லமை அழைப்பை கொடுக்கிற வல்லமை, இந்த வல்லமை அதிகாரத்தை கொடுக்கிற வல்லமை. இப்போ தான் ஜெபம் பண்ணுற காலையில் சும்மா, ஆண்டவரே இப்படி போகிறாங்களே, இந்த வல்லமையினால் யாராவது இழுக்கப்பட்டு வரக்கூடாதா? என்ன நடந்தேன்னா, அவன் சுமார் 7:30 மணி இருக்கும்போது 2 ஊழியக்காரங்க சர்ச்சுக்குள்ளே வராங்க. அவளை பார்த்தா ஊழியக்காரங்க மாதிரி இல்லை, ஏன்னா டிஷர்ட்லாம் போட்டு. ஆனால் அன்னைக்கு செய்து கொடுப்பதற்காக ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு கணவரும் மனைவியும் இருக்கிறாங்க. அவங்க தான் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்க தான் செய்தி கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், இவங்களை உட்கார சொல்லு, முதல்ல அவங்க 2 பேருக்கும் டைமை கொடுன்னு. அவங்க 2 பேருக்கும் டைம் கொடுத்தேன். அப்பொழுது அவன் ஒருத்தர் 5 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துட்டார். அடுத்தவர் பேச எழுப்பின போது அவர் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். என்ன சாட்சின்னா, கட்டப்பனையிலேருந்து கோட்டயத்துக்கு பயணம் பண்ணி வராங்க. அவங்களுக்கு கோட்டயத்துக்கு போனால் வேறு ரூட்டில் போனால் ஈஸியாக போகலாம். ஆனால் திடீர்னு மனசில் ஒரு ஏவுதல், வாகவன் வழியை எங்கே ஒரு வழியாக போகணுன்னு. ஆகவே வண்டி வாகவன் வழி வருது.
வரும்போது என்ன ஆச்சுன்னா, திடீரென்று அந்த சர்ச்சு பக்கத்தில் வரும்போது இந்த மனுஷன் வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவர் சர்ச்சுக்கு மேலே பார்க்குறார், ஒரு மகிமை தீ பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. அது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை, அவருக்கு அது வரைக்கும் அதில் சபை இருக்கிறது தெரியாது. இந்த மகிமையை பார்த்த உடனே அவர் சந்தோஷப்பட்டு கத்தி கொண்டு, ஓ ദൈവദാസനെ കേൾക്ക്, അവൻ ഞാൻ കാണുന്നു, ദൈവ മഹത്വം കാണുന്നു, ദൈവ സാന്നിധ്യം കാണുന്നു, ഞാൻ അതിലേക്ക് போகணும்னு சொல்லி அங்கே உள்ளே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. காலையில் தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சாயங்காலம் ஆண்டவர் பதில் தந்தார். அன்னைக்கு அவங்க 5 நிமிஷம் பேசி முடித்தாங்க. அவங்க 2 பேரும் சொன்ன சாட்சின்னா 5 நிமிஷம் இருந்துட்டு போகிறதுக்கு அந்த கூட்டம் வழக்கமாக 8:30 முடிய வேண்டிய கூட்டம் 11:30 முடிஞ்சு. தேவ பிரசன்னம். அதோடு முடியலை, அதுக்கு அடுத்த 1 வருஷம் அவங்களுடைய ஊழியத்திலையும் மாற்றம், எங்கள் ஊழியத்திலையும் மாற்றம். ஓ ஹல்லேலூயா. இப்போ தான் அடுத்த உபவாச ஜெபம் நடந்து முடிந்தது. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிந்தது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. இருக்கிறதுக்கு இடம் நேரம் இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஹல்லேலூயா சோத்திரம், அப்படி உலகத்தின் நாடுகளுக்குள்ள. இது மட்டும் இல்லை, இந்த உபவாச ஜெபம் போன மாதம் தான் முடிஞ்சது. அவன் வந்து ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, போகிறாங்க இல்லை. அவன் எங்கிருந்தெல்லாமோ தேடி தேடி வராங்க. யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் ஒன்றும் நோட்டீஸ் போடலை. அவன் யாரெல்லாம் செய்தி கொடுக்குறாங்கன்னு போடல, ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. கீர்த்தி, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்களில் பரவிட்டு நான் ஜெபித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், இந்த உபவாச ஜெபத்துக்கு ஒரு பெதஸ்தா குளக்கரையில் எப்படி குருடர், ஊனர், முடவர், சப்பானிகள், பலவிதமான வியாதியஸ்தர்கள் வந்து கிடந்தார்களோ அதுபோல ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த இடத்துல போட போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஆம்புலன்ஸ்களில் ஆட்கள் இதற்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. பட்டணம் பிடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குலசேகரம் ஆமென் அறியப்படுகிற ஒரு பட்டணமாய் மாற போகிறது. குலசேகரத்தினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிறார். குலசேகரம் ஒரு எழுப்புதல் சென்றா மாற போகிறது. குலசேகரத்தில் தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. ஓ காரணம் இங்கே மனுஷ பலன் அல்ல, தேவ ஆவியானுடைய பலன். தேவாவியானுடைய பலன் இந்த இடத்துல வரும்போதே வியாதிகள் சுகமாகும். இந்த இடத்துல வரும்போதே ஆளலே கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல வரும்போது பிசாசுகள் அலறி கொண்டு போகும். ஓ ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். உடைய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் சகோதரி உண்மையில இறங்குது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தாயே உண்மையில அந்த அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள். உடாரா காதாரா ரீகாதாலா ரீபா ஹந்தா ரீபா கமடா ரீபலபை டி கமடா ரகதா ரீபாபா உடாராலா ரீபா ஹந்தா ரகத கமடா ரீபாபா உடாமாலா தி கம்பாடா ரீபா ஹந்தா ரீபாபா உடாமாலா தீபஷத்தா ரீகாதாரா ரீபாபா உடாமாலா தூரா ஹத்தா ரீதாலா ராதிகரா வைடமாடா தீபாபாலா ஹம்தல்லா ராதிகரா வைடமாடா ஹம்தல வைட கமன கமரா ரீபாபா. வியாதிகள் சுகமாவதாக, கட்டுகள் உடைவதாக. ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போகிறார். ஊழியருடைய பெயரை கர்த்தர் தெரிய பண்ண போகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், கீர்த்தி உண்டாகும். சொல்லுங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். அப்படி என்றால் ஆவியானுடைய பலம் நம்மள வரும்போது பெயர் மாறும். சொல்லுங்கள், பெயர் மாறும், ஸ்டாண்டர்டு மாறும், ஸ்டேட்டஸ் மாறும். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இந்த பழைய ஆலயத்தில் வந்து நான் செய்து கொடுத்துருக்கிறேன். இப்போ வரும்போது பெரிய மாற்றம். அல்லேலூயா. 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொரோனாவுக்கு முன்னால். அல்லேலூயா. இப்போ பார்த்தா ரொம்ப மாற்றமாக இருக்குது. ஆனால் இனி ஒரு 5 வருஷம் தாண்டி வந்தால் இது ஒன்றும் இல்லை, பெரிய மாற்றமாகிடும். ஸ்டாண்டர்டு மாறப்போகுது. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. எப்படி மாற்றம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாதபடி கர்த்தர் மாற்றத்தை தரப்போகிறார். எப்படி அற்புதம் நடந்தது என்று தெரியாதபடி அற்புதங்கள்
நடக்க போகிறது. எஸ், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். சிலது உறக்கத்தில் நடக்க போகிறது, சில சொப்பனம் போல மாற போகிறது. எப்படி நடந்தது என்று தெரியாதபடிக்கு நடக்க போகிறது. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆமென். ஒன்று கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அவரை குறித்த கீர்த்தி பாருங்க. 30ஆம் வயசு வரை இயேசு யாருன்னு யாருக்கும் தெரியாது. 30ஆம் வயசு வரை சொன்னவங்க தச்சனுடைய மகன்னு சொன்னாங்க. 30ஆம் வயசு வரை சிலர் சொன்னவங்க அவன் வேசியினுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. என்னென்னமோ பேர் போட்டு அவரை பேசினாங்க அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ள, ஒரு எல்லைக்குள்ள. ஆனால் இப்பொழுது அவருடைய கீர்த்தி பட்டணங்கள் தோறும் பரவ ஆரம்பித்தது. இயேசுவை குறித்த கீர்த்தி. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை பெரியவனாய் மாற்று. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை வித்தியாசப்படுத்து. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க என்பது முக்கியம் இல்லை. யார்ட்டெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். என்ன படிச்சிருக்கிறங்க முக்கியம் இல்லை, படிக்கணும், நல்லதான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆமென் சோதர கலரில் உள்ளவங்கங்கிற முக்கியம் கிடையாது. ஆமென். சில நினைப்பாங்க, நானும் போய் பிறந்தேனே இந்த வீட்டில், நானும் போய் வாழ்க்கப்பட்டனே இந்த வீட்டில், நானும் போய் இந்த சபைக்கு வர்றேனே அப்படின்லாம் நினைப்பீங்க. இல்லை, அபிஷேகம் நம்ம மேலே வரும்போது நம்மை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். 2 ஹல்லேலூயா. திரும்ப எடுத்துக்கிடுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். மத்தேயு 4:14 முதல். சீக்கிரமா. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவில். போதும், அவன் ஒவ்வொரு வசனமாக போவோம். ஹல்லேலூயா. கடற்கரை அருகில் சொல்லுங்க. கடற்கரை அருகில். 2 யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள தேசம். 3 செபுலோன் நாடு. 4 நப்தலி நாடு. 5 புறஜாதிகளுடைய கலிலேயா. தமிழில் இது 5ஆ தெரியாது, மலையாள பைபிள் வாசிங்கன்னா 5 வித்தியாசம் போட்டிருக்கோம். ஹல்லேலூயா. சரி, கடற்கரை அருகு சொல்லுங்க. கடற்கரை அருகு. 2 யோர்தான் அப்புறத்தில் உள்ள. 3 செபுலோன் நாடு, நப்தலி நாடு, புறஜாதிகளுடைய கலிலேயா. ஆமென். 5 தேசம் இருளில் கிடக்குது. இந்த தேசம் இருளில் இருந்து வந்த தேசம் அல்ல. ஒரு காலத்தில் யோசுவாவின் காலகட்டத்தில் அரக்கர்கள், ராட்சசர்கள் போன்ற பலர் இருந்த தேசத்தை அவன் அந்த வல்லமைகள்லாம் அழிச்சிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் கர்த்தர் சுதந்திரமாய் இஸ்ரவேலருக்கு கொடுத்த தேசம். அல்லேலூயா. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்குள்ள தேவ வல்லமையும் அபிஷேகம் இருந்தபோது நிறைய வல்லமைகளை நம்ம துரத்தி விட்டோம், நிறைய ஜாதிகளை அழித்து விட்டோம். நமக்கு விரோதமாய் போராடின மந்திரம், தந்திரம், செய்வினை, சாபம், ஹல்லேலூயா, பிசாசின் அடிமைத்தனம், இருளின் கிரியை, இதெல்லாம் நம்ம விட்டு போய்விட்டது. ஆனால் இடப்பட்ட காலத்தில் அவன் ஸ்தோத்திரம், நம்ம அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எல்லாம் வரும்போது இவங்க என்ன செய்தாங்கன்னா திரும்ப திரும்ப விக்கிரக ஆராதனை, பாவம், பின்மாற்றம் சபைகளுக்குள்ளே வந்தது, பின்மாற்றம் ஜனங்களுக்குள்ளே வந்தபோது அவன் இவர்களுக்குள்ள ஒரு விதமான ஜாதி உள்ள வருது. அந்த ஜாதியினுடைய பேர் தான் கேதாரின் கூட்டம். என்ன கூட்டம்? கேதாரின் கூட்டம். இந்த கேதாரின் கூட்டம் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்த போது சபையின் வல்லமை போயிற்று, குடும்பங்களுடைய வல்லமை போய்விட்டது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சபை உலகத்தில் எடுக்கணும், ஆனால் உலகம் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்படிப்பட்ட பிரசங்கம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. கடலில் மீன் இருக்கலாம், மீனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, கடலா உப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போட்டு தண்ணியில் போகலாம், ஆனால் தண்ணி போட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழணும் என்கிற வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சோத்திரம். இந்த தோள்பட்டையில், வலது தோள்பட்டையில் வலியோடு இருக்கிற நபரை கர்த்தர் சுகமாக்குறார். இப்போ தான் அவங்களுக்காக ஜெபிக்க விரும்பலை, கூட்ட முடிவில் வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறார். கை உயர்த்த முடியலை, வலது கை
பிரச்சனையோடு இருக்கிற 5க்கு மேலே ஆள் இருக்குது. சரி, ஆமென், அல்லேலூயா. சபை பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்கள், பரிசுத்தராக இருங்க. எப்போ பரிசுத்தம் குறையுதோ பிசாசு உள்ள வந்துடுவார். எப்போ குடும்ப ஜெபம் குறைகிறதோ, பலிபீடம் தகர்க்கப்படுகிறதோ, அப்பொழுது பிசாசு கிரியை செய்வார். இப்படி செபுலோன் தேசம், நப்தலி தேசம், கடற்கரை அருகு, யோர்தான் அப்புறத்தில் இருக்கிற கலிலேயா, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஒரு நாள் ஆமென் மகிமையான தேசமாக இருந்தது. இனி சொன்னால் இந்த யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசம் காத் மனாசே என்ற கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்ராயிமுக்கும் காத்துக்கும், ரூபனுக்கும் காத்துக்கும் மனாசேக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தில் தான் மந்தைகள் திரளாக இருந்தது. ஆனால் நீங்கள் இயேசுனுடைய காலத்தில் வந்தீங்கன்னா மந்தை இருக்க வேண்டிய இடம் பன்னி மேய்கிற இடமா மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? அல்லேலூயா. ஏன்னா தேவ சபை வல்லமை இழந்தது. ஆமென். எப்போ சபை வல்லமை இழக்குதோ, எப்பொழுது விசுவாசி தேவ வல்லமை இறக்குறோமோ, அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குறைஞ்சு மந்தை மேய வேண்டிய இடம் என்ன இடமா மாறிடும், பன்னி மேய்கிற இடமா என்ன செய்யும், மாறிடும். அல்லேலூயா. இனி பாருங்க, அல்லேலூயா. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசாரியர்களா, தீர்க்கதரிசிகளா, சுவிசேஷர்களா எழும்ப வேண்டியவங்க. ஆனால் இந்த பிள்ளை இப்போ எங்கே கிடக்கு? கல்லறையில் கிடக்குது. கல்லறையில் அவனுடைய குடியிருப்பு எங்கேயா? கதர தேசத்தில் ஒருத்தன் எங்க கல்லறையில். வசனம் என்ன சொல்லணும்னா, அவனை சங்கிலிகளால் ஒருவரால் என்ன செய்ய முடியலை, கட்ட முடியலை. அவன் தன்னைத்தான் என்ன செய்கிறான், காயப்படுத்தி கொண்டு கிடக்கிறான். அவன் வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிறான். அவன் தேவனுடைய ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமே, உனக்கு இந்த நிலைமை வர காரணம் என்ன? உனக்குள்ள இருந்த வல்லமை இன்னைக்கு என்ன இல்லை? இல்லை. அல்லேலூயா. இங்கே ஃபேன் ஓடுது, லைட்டெல்லாம் எரியுது. ஆமென். இந்த ஹல்லேலூயா ஆம்பிளிஃபயர் மிக்சர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, கேமரா எல்லாம் இருக்குது. காரணம் என்னென்னா, இதனுடைய பவர் அல்ல, இதுக்கு பின்னால் செயல்படுகிற ஒரு மின்சார வல்லமை, ஒரு ஜெனரேட்டர். நமக்குள்ள தேவை வெளிப்படையான கட்டிடம் அல்ல, வெளிப்படையான அலங்காரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்படி இந்த ஜனம் ஆமென் கேதாரின் கூட்டம் வந்து இவங்களை அப்படி அழித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அவருடைய பேர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எழும்பி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 2 கையை உயர்த்தி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. ஓ அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையில் 2வது சொல்ல விரும்புகிறது, 1 வல்லமை ஆவியில் பலப்படும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். 2 ஆவியின் வல்லமை வெளிப்படும் போது முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ சத்தமாக வந்திருக்கணும், உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ஏன் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்கு? தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனது என்ன ஆச்சரியப்படுத்தின என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு எரேமியா எழுப்பப்பட்டார், எசேக்கியேல் வந்தார், தானியேல் வந்தார், சகரியா தீர்க்கதரிசி வந்தார், ஓசியா தீர்க்கதரிசி வந்தார், நெகேமியா, எஸ்தர், ஆமென், எஸ்ரா போன்றவங்க வந்தாங்க. ஆனாலும் இருள் என்ன செய்யலை. ஒருவேளை எசேக்கியேல் மேலே இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆவியின் பலன் வந்திருக்கும்னா அன்றைக்கே இருள் போயிருக்கும். இயேசு வர்ற வரைக்கும் என்ன செய்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். ஓ குலசேகரத்தில் இருக்கிற இருள்,
அவன் 5 சபைகளை கத்த தருவார் உங்கள் கையில். 5 தேசங்களை கத்த உங்களுடைய கையில் தருவார். இந்த 5 தேசங்களில் இருக்கிற இருள் விலகத்தக்கதாக ஆவியின் வல்லமை இந்த கூட்டத்தில் வெளிப்படும். வல்லமையை சுமந்து கொண்டு போகணும், அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகணும், சுகத்தை சுமந்து கொண்டு போகணும். இயேசு ஆவியில பலனடைந்தார், பரிசுத்த ஆவியினால பலனப்பட்டார். அவர் மேல் அந்த வல்லமை வெளிப்பட்ட போது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். கவனிங்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவங்க சாகலாம், தீர்க்க தரிசனம் சாகாது. வாக்குரைத்த மனுஷர்கள் யாரை கொண்டு சொன்னாரோ அவங்க செத்து போகலாம், இந்த வாக்குத்தத்தம் சாவது இல்லை. ஓ, என்னிடத்தில் சொல்லப்பட்டபடி நடக்கும் என்று நான் நம்பியிருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை குறித்து சொல்லப்பட்ட நல் வார்த்தைகளில் ஒன்றையும் தரையில விழுந்து விடுவதற்கு என் தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. சபையை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் குறித்த காலத்தில் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார், ஈசாக்குக்கு சொன்னதை நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினார், யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினார், மோசேக்கு சொன்னதை நிறைவேற்றினார், தாவீதுக்கு முன்னுரைத்ததை நிறைவேற்றினார், ரூத்திடத்தில் சொன்னதை நிறைவேற்றினார், எஸ்தரிடத்தில் சொன்னதை நிறைவேற்றினார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. பவுலை குறித்து சொன்னதை நிறைவேற்றினார். அப்படி என்றால் என்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த 15வது கால வேளையிலே சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி அந்நிய பாஷையை பேசி பெற்றுக்கொள்ளணும். ஓ, மகிமை நிறைவேறும், 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 நிறைவேறும். பொய் சொல்ல அவ மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. ஆயிரங்கள் கூடி ஆராதிக்கிற சபையாக இதை மாற்றுவார். பல ஆராதனைகள் இந்த இடத்துல நடக்கும். ஹல்லேலூயா. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிற கர்த்தர் அல்ல. ஒன்று, ஆவியானுடைய பலத்தால் நிரப்பப்படும் போது பெயரை பெருமைப்படுத்துவார். 2, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். 3, ஆவியானுடைய வல்லமை நம்மள வரும்போது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் என் வாயில சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை இது, லைட் ஹவுஸாக மாறும். லைட் ஹவுஸ்னா திசை தெரியாதவங்களுக்கு திசை காட்டுகிறது. இது ஒரு பவர் ஹவுஸாக மாறும். இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதே பவர் ஹவுஸ் தான். இதை பவர் ஹவுஸாய் கதை மாற்றுவா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் இயேசுதான். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. மரண இருள், தற்கொலைக்கு நேராய் போகிறவர்கள், மரண இருள், எல்லா நம்பிக்கையும் அற்று போனவங்கள், இனி வாழவே முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கிற இடமாய் இதை கத்த மாற்றுகிறார்.
ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? சுமார் 20-25 ஆண்டுக்கு முன்பாக சபையில் உபவாச ஜெபம் நடக்கும். அன்றைக்கி சில பாட்டிமார் மட்டும்தான் வருவாங்க. அவன் 3-4 பாட்டிமார் வருவாங்க. நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார் ஊழியத்தை குறித்து. ஒரு பழைய ஆலயம், ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலிபீடம், சொத்திரம் உட்கார்ந்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னார், உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள், கடற்கரை மணலத்திரையான திரளான கூட்டம் உன்னிடத்திற்கு சேர்க்கப்படும். அடிக்கடி சொல்லுவார், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவினுடைய வர்த்தக லாபம் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாக மாறும். அன்னைக்கு வாகமன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, வழி கிடையாது, கரண்டு சரியாக கிடையாது, ஒரு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை. ஆனால் 25 ஆண்டுகள் தாண்டும் போது எத்தனை தேசத்தார் வந்து போகிறாங்க, எத்தனை ஜனங்கள் வந்து போகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வருகிறார்னு சொன்னால், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதைத்தது. இந்த உபவாசத்தினுடைய 15வது காலை நேரம் அசாதாரணமான தேவ வல்லமை நம்ம வந்து விழும். ஹல்லேலூயா. உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரும்போது நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாற போறீங்க. ஓ ரபா ரபா பாபா 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 ஓரா கதலா ரிபாலா கந்தரா தியாலரதலா வர உடர கபல பர பர பர. ஹல்லேலூயா. உன்னை கீர்த்தியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஜாதிகளுக்குள்ள தேசங்களுக்குள்ள புகழ்ச்சியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சபையை குறித்து ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண போகிறார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 16. அவன் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருப்பது, சத்தமாக சொல்லுங்களேன், நீங்களும் நானும் வந்திருப்பது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த போது, யாரோ ஒருத்தர் ஏக்கத்தோடு என் சபை வளராதா, என் தேசத்தில் ஒரு மாற்றம் நடக்காதா, எங்கள் மத்தியில் கிரியை செய்ய மாட்டீரான்னு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 40 நாள் கூட்டம் சாதாரணமானதல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அல்லேலூயா. 4:14 மறுபடியும் வாசிங்க. லூக்கா 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, சொல்லுங்க, ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அல்லேலூயா. எந்த கலிலேயாவிலிருந்து வந்து 40 நாள் உபவாசம் பண்ணாரோ அந்த கலிலேயாவுக்கு இப்ப என்ன செய்கிறார்? திரும்ப போகிறார். அல்லேலூயா. 3 காரியம் இப்ப நடந்திருக்கு. 1, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார். 2, வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். 3, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 4, அவர் மூலமாய் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, வியாதிகள் சுகமடைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஓ, இதுவரைக்கும் தச்சனுடைய மகன் என்று சொல்லப்பட்டவர், இதுவரைக்கும் ஹல்லேலூயா வேசியினுடைய மகன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர், இன்னைக்கு இயேசு திரும்ப வருகிறார். குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஊமையர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் சுகமாகும்படி
உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் பிரசங்கம் பண்ணும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஆதி சபையார் ஜெபிக்க ஆரம்பித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா, ஆமென். வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்கள் இயேசு சுகமாக்குவார். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியும் சொல்லு, ஓ நம்பிக்கை இல்லை, இனி நம்பிக்கை முடிந்தது என்று சொல்லப்பட்ட கேசுகள் எல்லாம் இந்த ஜெபத்தில் சுகமாகும். ஹல்லேலூயா. சுகம் தருவார். சொல்லுங்க, சுகம், அற்புதம் நடக்கும். ஆமென். அல்ல லைவில் போகுது, ஒரு சாட்சி சொல்கிறேன். பேர் ஊரெல்லாம் சொல்லணும் லைவில் போகிறதுனால. ஆமென். 2025 ஜனவரி மாதம் சபையில் ஒரு சகோதரி கத்தோலிக்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. திடீரென்று ஆமென் ஆளை காணோம். கேட்டபோது ஆஸ்பத்திரியில் அட்மிட் அப்படின்னாங்க. 2ஆவது நாள் ஃபோன் வருது ஐசியூவில், 3ஆம் நாள் ஃபோன் வருது வெண்டிலேட்டர்னு. ஆமாம், நிமோனியா வந்து சரீரத்தின் எல்லா அவயங்களும் பாதிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஐசியூவில் வெண்டிலேட்டரில் எடுக்கிறாங்க. ஆமாம், அன்றைக்கு ஒரு மரண வீட்டில் அடக்க ஆராதனை நடத்திட்டு தான் வெளியே வார எனக்கு ஒரு ஃபோன் வருது. மனைவி கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டேன். அது அந்த சகோதரர் வந்திருக்கிறார். அவங்க கத்தோலிக்கிலிருந்து வந்ததுனால அவங்க குடும்பத்தாரெலாம் சேர்ந்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பாஸ்டர் அழைச்சிட்டு வந்து கடைசி நன்மை திருவிருந்து கொடுத்துருங்க, ஏன்னா சாக போகிறாங்க. பாஸ்டர் வந்து அவன் திருவிருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாரு. என்னாச்சு? செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கை இல்லை. டாக்டர்கள் 24 மணி நேரம் தந்திருக்கிறாங்க. நான் ஃபோனில் சொன்னேன், சாக மாட்டாங்க, உயிரோடு எழும்பிடுவாங்க. ஆமாம். சொல்லி முடித்து அந்த அடக்கம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரணுன்னா 2 மணி நேரம். நான் வண்டி ஓட்டி எங்களுடைய பகுதிக்கு வர ஒருத்தர் வண்டியை கை காட்டி நிப்பாட்டி சொல்கிறாரு, எப்போ பாடி கொண்டுருவாங்கன்னு. ஆமாம். நான் கேட்டேன், எந்த பாடி? அந்த சகோதரருடைய பேரை சொல்லிவிட்டு அவை எப்போ கொண்டு வருவாங்க? நான் சொன்னேன், அவங்க செத்துருக்க மாட்டாங்களே, செத்தா எனக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. எஸ். வீட்டுக்கு போகிறேன். அவன் மனைவி சொன்னாங்க, கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரி போகணுன்னா அங்கேருந்து கோட்டயம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அவன் திரும்ப 2 மணி நேரம் வரணும். வேகமாக வாகனத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம். அவனுடைய மகள் அடுத்த நாள் அவளுடைய எம்பிஏனுடைய எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். இன்றைக்கி தாயார் செத்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் பந்தல் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி போனால் ஒரு 30 பேர் சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னாச்சு? 12 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க. மூச்சு பேச்சு இல்லை. நான் கேட்குறேன், ஆஸ்பத்திரிக்குள்ளே அந்த ஐசியூக்குள்ளே போக முடியுமா? ஆமாம். நான் 3:30க்கு போயிருக்கிறோம். 5 மணிக்கு ஒருவரை அனுமதிப்பாங்க அப்படின்னாங்க. சோதரர் அந்த குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஒருமைக்கு சொன்னாங்க, 5 மணிக்கு பாஸ்ட் போங்க. 5 ஆச்சு, 5:10 ஆச்சு. 5:10 ஆகும்போது நான் உள்ளே போகிறேன். போகும்போது நான் கொஞ்சம் முன்னால் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த கைகள் பலகீனமானது, இந்த கால்கள் பலகீனமானது. நான் பலகீனமான மனுஷன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் உள்ளே போகும் மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த கை வைக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த நாவிலிருந்து வார்த்தை வரக்கூடாது, நீர் பேசணும், நீர் தொடரணும். ஹல்லேலூயா. எனக்கு 2 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. 2 நிமிஷம். ஐசியூக்குள்ளே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. வெண்டிலேட்டர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளே போய் அந்த சகோதரி பக்கத்தில் இருந்து தலையில் கை ஜெபம் பண்ண, மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. ஆமாம். ஜெபம் பண்ணிட்டு 3 தடவை பேர் கூப்பிடுறேன். சகோதரி ஸ்டெல்லா ஸ்டெல்லா அப்படின்னு 3 தடவை சத்தம் போட்டு கூப்பிடுறேன். பயமாக இருக்குது. நேர்ஸ் என்ன சொல்லுவாங்க? முதல் தடவை கூப்பிட்டேன், பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. 2ஆவது தடவை கூப்பிட்டேன், பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. 3ஆவது தடவை கூப்பிட்டாச்சு. இனி நான் வெளியே போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இதோடு எப்படி வெளியே வருவது? ஆமென். மரணமே உன்னுடைய கூறங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் காதில் ஒரு சத்தம் இப்பொழுது கேட்குது, போகிறக்கு முன்னால் பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொல்லு. என்னது? ஓ, அந்த சகோதரி காதில் போய் பாஸ்டர் வந்திருக்கிற சகோதரி அப்படின்னு பாருங்க, கண்ணை திறந்து கையை இழுத்துட்டாங்க. கை கால்கள் அசைய ஆரம்பித்தது. கண் திறந்துட்டாங்க. ஜீசஸ்.
நமக்குள்ளே இருந்து வல்லமை என்ன செய்யணும்? புறப்படணும். வல்லமை நமக்குள்ளே இருக்குன்னா அந்த வல்லமை ஐசியூக்குள்ளே புறப்படும், வெண்டிலேட்டருக்குள்ளே புறப்படும், கற்ப பைகளுக்குள்ள அந்த வல்லமை புறப்படட்டும், உலர்ந்த எலும்புகளுக்குள்ள அந்த வல்லமை புறப்படட்டும். ஹல்லேலூயா. செத்து போன அவயங்களுக்குள்ள அந்த வல்லமை புறப்படட்டும். 3 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டாங்க. அடுத்த நாள் மகா எக்ஸாம் எழுதி அவள் ஜெயிச்சிட்டா. இன்னைக்கு அந்த சகோதரி வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய வேலையை செய்து. ஹல்லேலூயா. படுக்கையில் கிடக்கிற சிலரை கர்த்தர் எழுப்புவார். காரணம் அவர் மேலே வெளிப்பட்ட வல்லமை. அந்த வல்லமை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. அந்த வல்லமை 5 அப்பத்தை 2 மீனை 5000ங்களை போஷித்தது. காரணம் அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட வல்லமை. ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன். ஓ, சில நிறம் மாறட்டும், சிலருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைமை மாறட்டும், சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகட்டும், சிலருக்கு மறுரூபங்கள் உண்டாகட்டும். அந்த வல்லமை, அந்த வல்லமை பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது. ஓ, இதுவரைக்கும் நடக்காதது நடக்க பண்ணினது. அந்த வல்லமை ருசி இல்லாததுக்கு ருசியை கொடுத்தது. அந்த வல்லமை மனம் இல்லாததுக்கு மனத்தை கொண்டு வந்தது. அந்த வல்லமை இன்னைக்கு சபையின் மேலே ஊற்றப்படுவதாக. ஓ ராபா தாரகா பாபா பாபா. இந்த உபவாசத்தோடு சிலருடைய நிலைமை மாறட்டும். சிலருடைய பச்சை தண்ணி போல இருக்கிற நிறமில்லாத வாழ்க்கை நிறமுள்ளதாய் மாறட்டும். ஓ, சிலருடைய சுபாவங்கள் ருசியுள்ளதாய் மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ, ஓ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு பின்னாக நின்று நடுங்கிக் கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. இந்த வல்லமை 40 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பெற்ற வல்லமை, அந்த வல்லமை புறப்பட்டது, பாய்ந்து சென்றது. இன்னைக்கு கணுக்கால்களிலே, எலும்புகளிலே, முழங்கால்களுக்குள்ளே, ஓ தேய்ந்து போன எலும்புகளுக்குள்ளே, ஓ கட்டுண்ட சரீரத்துக்குள்ளே வல்லமை புறப்படுவதாக. வல்லமை, the power of Holy Spirit, power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை, வல்லமை. தொட்டுங்க, தொடுங்க, இயேசுவை தொடுங்கள். இந்த ஆலயத்துக்குள்ள அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தொடணும், அவரை தொடணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அதில் செய்து கொண்டு அழைக்கப்பட்ட அந்த கூட்டம் முடிந்தது. அந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக சில ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. எல்லாருமா கன்னியாகுமரியில் அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லாட்ஜ், அதில் தங்கியிருக்கிறோம். ராத்திரி உட்கார்ந்து அந்த அறையில் நாங்கள் ஒரு 12-1 மணி இருக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஜூலை மாதம் 25ஆம் தேதியில் ஒரு என்கவுண்டர் உண்டா அப்படின்னு. ஒரு தெய்வீக சந்திப்பு. சில தேதிகளை கதை சொல்லுவார், நம்மகிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. நானும் என்னென்னமோ நினச்சேன். ஆனால் ஜூலை 25 போன வாரத்தில் நான் இனி ஒரு தேசத்தில் ஊழியத்துக்காக நிற்கிறோம். நாங்கள் 5 ஊழியக்காரங்க சேர்ந்து அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி 3 நாள் கேம்ப். முதல் நாள் கேம்ப் முடிந்தது. 2ஆம் நாள் 25 ஜூலை 25 காலையில் பார்த்தா என் கூட வந்த 2 ஊழியக்காரங்களுக்கு அவசரமாக வேறு 2 இடத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு. சீட்டு ஏன் மேலே விழுந்துருக்கு. நான் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா எந்த இதுவுமே அசைவும் தெரியலை. முந்தின நாள் 4 பேர் 5 பேர் ஒன்றாக இருந்து ஊழியஞ்சதைக்கும் அடுத்த நாள் தனித்து நிற்கும் போது எப்படி இருக்கும்? தனித்து நிற்கும் போது ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவரே என் கூட இருக்கிறீரா, என் கூட இரும், வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஸ்டேஜில் நான் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். 1.5 மணி நேரம் பிரசங்கம். 1/2 மணி நேரம் முடிஞ்சது. திடீரென்று ஒரு வல்லமை இறங்கி வந்தது. சேரில் இருந்தவங்க எல்லாம் பொத்துன்னு விழுறாங்க, கீழே விழுறாங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கிறது, சுகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 2.5 மணி நேரம் என்ன நடந்துன்னு தெரியாது. நேரம் போய்விட்டது. பார்த்தா அநேகர் எழும்பி சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. கர்த்தரை கண்டோம், இயேசு நடந்து வருகிறதை கண்டோம். 7 பொன் குத்துள்ள கிளி மத்தியில 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தினவராய், ஓ ஹல்லேலூயா, வெண்மையை
பழுப்புமானவராய், தலை தங்கமயமானவராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவராய் உலாவுகிற ஆண்டவரை கண்டோம். இந்த 15ஆம் நாளில் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் இங்கே வந்திருக்கிறார். உபவாசத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, அவர் வந்தது உண்மைனா உன்னுடைய கட்டிகளை கத்தர் கரை தெரிவார். உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் மாறும். உன்னுடைய தோல்விகள் ஜெயமாக மாறும். எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? ஓ, இந்த கூட்டத்தின் நடுவில் அவர் உலாவுகிறார். ஓ, கையை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி வல்லமை வல்லமை. பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே, எஸ் வசனம் சொல்லுகிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வியாதிகளை சுகமாக்கிறார். ஆவியானுடைய பலத்தினாலே பிசாசுகள் அல்லறை கொண்டு போனது, பிசாசின் கிரைகள் அழிக்கப்பட்டது. எஸ், ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் போது பிசாசுகள் அல்லறை கொண்டு போகும், அல்லறை கொண்டு போகும். Rikatara baba 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 uraka baba 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 ura baba 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 la kura baba மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். எந்த வல்லமை? அவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. செத்தவங்க உயிரோடு கூட எழுப்பினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஓ ஜீசஸ். அவன் நேராயிற்று. கடைசியா ஒரே சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் போது பிசாசுகள் அலறி கொண்டு போகும். அவன் 39 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களை வாசிங்கன்னா பிசாசுகளை யாரும் துரத்தலை. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவம், தாவீது கிண்ணறம் எடுத்து பாடின போது சவுலுக்குள்ள இருந்த தாவி அவனை விட்டு பிசாசு மேலே யாருக்கு என்ன இல்லை, அதிகாரம் கொடுக்கப்படலை. போன ஆவி திரும்ப என்ன செய்து வந்தது. ஆனால் இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.